எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் மே 17 மற்றும் 18 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்டா மே 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க நீங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கங்கை மென்தோல் ஆமை எங்கு விடப்பட்டுள்ளது? ஆன்சர் காசிரங்கா தேசிய பூங்கா. இது வந்து எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 7 ஒப்பந்தங்கள் சைன் பண்ணிருக்காங்க. 2025-26 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் நகர்ப்புற வேலை வாய்ப்பின்மை விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 6.6% ரெடியூஸ் ஆயிருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி லான்ச் பண்ணாங்க. சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டில் எபோலா தொற்று பரவல் கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் காங்கோ குடியரசு. நீட் தேர்வு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2013ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. அடுத்து, தென்மேற்கு பருவமழை நாட்டிற்கு எத்தனை சதவீத மழைப்பொழிவை தருகிறது? 70% மழைப்பொழிவு வந்து இந்தியாவுக்கு வழங்குறது தென்மேற்கு பருவமழை தான். 5ஆம் தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். சீனாவில் நடைபெற்ற உசூ சண்டா உலகக்கோப்பை போட்டியில் 75 கிலோ பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஷிவானி. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களுடன் போட்டியை நிறைவு செய்துள்ளது? ஆன்சர் 17 பதக்கங்களோட போட்டியை நிறைவு பண்ணிருக்கு இந்தியா. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மே 17 and 18 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஊக்கமுடைமை அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். ஸோ இந்த அதிகாரத்துல கடைசி திருக்குறள் தான் இது, கவனிங்க. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அதில்லார் மரம் மக்கள் ஆதலை வேறு. இப்போ உரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த உரம் அப்படின்னா என்னன்னா மன உறுதி, அறிவு சார்ந்த மன உறுதி அல்லது மன வலிமையை தான் உரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மன வலிமை மன உறுதி அப்படிங்கிறது வெறுக்கை. வெறுக்கைன்னு என்னது? செல்வம். ஸோ மன உறுதி இருக்கிறவங்களுக்கு, அதாவது மன உறுதி இருக்கிறவங்கள்ட்ட தான் செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லைன்ல சொல்றாங்க. அந்த மாதிரி மன உறுதி இல்லாதவங்க, மன வலிமை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்க்கறதுக்கு மக்கள் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க ஒரு மரம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ அது இல்லாதவங்க, மன உறுதி இல்லாதவங்க மரம், மக்கள் ஆதலை வேறு. இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மன உறுதி இருக்கிறவங்களுக்கும் மன உறுதி இல்லாதவங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னா, அவங்க 2 பேருமே பார்க்கறதுக்கு மக்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனா மன உறுதி இல்லாதவங்க வெறும் மரம் அப்படிங்கறத வந்து இதுல சொல்றாங்க. அடுத்து அவார்ட்ஸ். எந்த நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஸ்வீடன். ஸோ ஸ்வீடன் நாட்டுடைய உயரிய விருதானது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் அவங்க நாட்டுடைய உயரிய விருது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில இது 31வது உயரிய விருது, பிரதமர் மோடி ரிசீவ் பண்ணக்கூடிய 31வது வெளிநாட்டுடைய உயரிய விருது. ஸோ என்ன ஸ்வீடன் நாடு பாருங்க, ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருதானது பெற்றிருக்காங்க, வழங்கப்பட்டிருக்கு. ஸ்வீடன் நாடு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த நாட்டுடைய உயரிய விருது 31வது உலகளாவிய விருதை இதன் மூலமா பிரைம் மினிஸ்டர் மோடி இப்ப பெற்றிருக்காங்க, ஸ்வீடன் நாட்டுடைய உயரிய விருது. ஸோ இந்த விருது பெறக்கூடிய முதல் ஆசிய தலைவர் பிரைம் மினிஸ்டர் மோடி தான். ஸோ ஸ்வீடன் நாட்டுக்கு அரசுமுறை பயணமா பிரைம் மினிஸ்டர் மோடி சென்றிருக்காங்க. அப்பதான் இந்த ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இது வந்து 31வது விருதுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த விருதை வந்து ஸ்வீடன் நாட்டுடைய இளவரசியான விக்டோரியா அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு. ஸோ ஸ்வீடன் நாட்டுடைய பிரதமர் யார் அப்படின்னா உல்ஃப் கிறிஸ்டர்சன் தான் ஸ்வீடன் நாட்டுடைய பிரதமர். அடுத்து ரீசெண்டா என்னென்ன உயரிய விருதுகள்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இலங்கையுடைய உயரிய விருது இலங்கை மித்ர விபூஷன் விருது. அப்புறம் பிரான்ஸுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜன் ஆஃப் ஹானர் விருது. சைப்ரஸ் நாட்டுடைய கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மஹாரியஸ் 3 விருது வழங்கப்பட்டிருக்கு. பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் விருது. நைஜீரியாவுடைய கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது. இதெல்லாம் ரீசன்னா
பிரைம் மினிஸ்டர் மோடி ரிசீவ் பண்ண உயரிய விருதுகள். கயானாவுடைய தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது, டொமினிகாவுடைய டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் விருது, மொரீஷியஸ் உடைய ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட் பூடான் நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கேல்ஃபு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். 3வது மற்றும் 4வது குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2வது குழந்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா அங்க ஆந்திரால மக்கள் தொகை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அதை இன்க்ரீஸ் பண்ணணும் பாப்புலேஷன் சொல்லிட்டு 2வது குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 25,000 கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3வது குழந்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க அந்த பெற்றோர்கள் அப்படின்னா அவங்களுக்கு 30,000 ரூபாய், 4வது குழந்தை பெற்றுக்கொண்டால் அவங்களுக்கு 40,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு அந்த மாநில முதலமைச்சர் இப்போ அறிவிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள். 3வது குழந்தைனா 30,000, 4வது குழந்தைனா 40,000. ஏற்கனவே மார்ச் 5 வந்து 25,000 ரூபாய் 2வது குழந்தை பெற்றுக்கொண்டால் கிடைக்கும் ஊக்கத்தொகை அப்படி சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. எதுக்காகனா அந்த மாநிலத்துல மக்கள் தொகை குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து நேஷனல் பார்க். ஆந்திரால உள்ள நேஷனல் பார்க் வந்து ஒரு 3 நேஷனல் பார்க் இருக்கு. ஒன்று வந்து பாபிகொண்டா தேசிய பூங்கா, அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா, ராஜீவ் காந்தி அல்லது ராமேஸ்வரம் தேசிய பூங்கா. இது வந்து 3மே எங்க இருக்கு? ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கு. அடுத்து அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கேரளத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதை நம்ம ஏற்கனவே 2 தடவை பார்த்திருப்போம், வி.டி. சதீஷன். ஸோ இப்போ இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க அந்த மாநிலத்துடைய ஆளுநர். ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டின் எகைன் பார்க்குறோம். ஸோ வி.டி. சதீஷன் கேரளால 140 தொகுதி இருக்கு. அதுல காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி. ஸோ அதை அடுத்து வி.டி. சதீஷன் அவர்கள் வந்து கேரளாவுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஸோ இவருக்கு அந்த மாநிலத்துடைய ஆளுநரான ஆர்.வி. அர்லேக்கர், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் இன்னொரு ஸ்டேட்டுக்கும், ஈஸியான கொஸ்டின் தான் அது, இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த ஸ்டேட்டு? ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாரும் ஆன்சர் பண்ணிருங்க. ஸோ இவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார் இல்லையா? ஸோ அதை அடுத்து 20 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி தான் இந்த எலெக்ஷன்ல 140 தொகுதிகளில் 102 தொகுதியில வின் பண்ணி இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் பார்க். கேரளால ஒரு 6 நேஷனல் பார்க் இருக்கு. இரவிக்குளம் நேஷனல் பார்க், அப்புறம் அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, பெரியார் தேசிய பூங்கா, ஆனைமுடி தேசிய பூங்கா, மதிக்கெட்டான் சோலை தேசிய பூங்கா இருக்கு, அப்புறம் பாம்பாடும் சோலை தேசிய பூங்கா. இந்த 6மே வந்து கேரளால இருக்கு. அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் செங்கோட்டையன். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் தாவேகா சார்பில் ஆட்சியானது அவங்க வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அமைச்சர்களாக முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போதே வந்து அமைச்சர் பொறுப்பு வழங்கியிருப்பாங்க. ஆனால் என்னென்ன இலாகா, என்னென்ன துறை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ என்னென்ன துறை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிதித்துறை யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மற்ற நபர்களுக்கெல்லாம் என்னென்ன துறை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். ஸோ அமைச்சர்கள் அவங்களுக்கான துறை பட்டியல்கள், என்னென்ன துறையில அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎம் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னென்ன துறை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பொது நிர்வாகம், அப்புறம் காவல்துறை, உள்துறை, மகளிர் நலம், இளைஞர் நலம், குழந்தைகள் நலம், முதியவர்கள் நலம், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலம். நெக்ஸ்ட் சிறப்பு திட்ட அமலாக்கம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம், அப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அப்புறம் டிஆர்டிஓ. இந்த துறைகள்லாம் யாருக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு. அடுத்து என் ஆனந்த், இவருக்கு வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அந்த துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா மினிஸ்டர், இவருக்கு வந்து பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. கேஜி அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து சுகாதாரம், மருத்துவ கல்வி, குடும்ப நலத்துறை அமைச்சராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையன், இப்ப கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, நிதித்துறை, ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதிய படிகள் துறையானது இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. வெங்கட ரமணன், இவர் வந்து உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ், நுகர்வோர் பாதுகாப்புக்கான அமைச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
நிர்மல்குமார் இவருக்கு வந்து மின்சாரம், எரிசக்தி, சட்டம், நீதிமன்றம், சிறைத்துறை இதெல்லாமே வந்து நிர்மல்குமாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ராஜ்மோகன் இவருக்கு வந்து பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கு. டி.கே. பிரபு கனிம வளத்துறை அமைச்சரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ். கீர்த்தனா இவங்க தொழில்துறை மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்புக்கான அமைச்சராக கீர்த்தனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு நியமிப்பார். இது பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 2. ஸோ இப்போ ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 2 படினா இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட கலந்தாலோசிச்சு தான் இந்த முடிவை வந்து பிரசிடென்ட் எடுக்கிறாங்க. இப்போ எதுக்காக இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல உள்ள அந்த நீதிபதிகளோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிளஸ் 33 நீதிபதிகள் இருக்காங்க. மொத்தமா 34. இந்த எண்ணிக்கையை வந்து 38 இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ ஏற்கனவே இந்த இதுல 4 ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, 4 எண்ணிக்கையை வந்து கூட்டுறாங்க. ஸோ அதுக்கு இப்போ ரீசனாக தான் வந்து கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதை அடுத்து இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இது விரைவில் நாடாளுமன்றத்தில் இதுக்கான மசோதாவானது தாக்கல் செய்யப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸோட எண்ணிக்கை வந்து 34, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 33 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இப்போ அந்த எண்ணிக்கையை வந்து 38 இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்காக அந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. ஸோ இதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல தலைமை நீதிபதியை தவிர்த்து பிற நீதிபதிகளோட மொத்த எண்ணிக்கை 10 அப்படிங்கிற அளவுல தான் நிர்ணயிச்சிருப்பாங்க. 1956 உச்சநீதிமன்ற சட்டம் மூலமா நிர்ணயிச்சிருப்பாங்க இந்த எண்ணிக்கையை 10ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இது 2019 33 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் அதை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க 38. ஸோ அதனாலதான் பார்க்குறோம். ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்னது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட கலந்தாலோசிச்சு அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்த ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதிகள் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும், அவங்க 5 இயர்ஸ் வந்து உச்சநீதிமன்றத்துல நீதிபதியா ஒர்க் பண்ணிருக்கணும், உயர்நீதிமன்றத்துல நீதிபதியா ஒர்க் பண்ணிருக்கணும், அல்லது 10 வருஷம் அவங்க வழக்கறிஞரா உயர்நீதிமன்றத்துல ஒர்க் பண்ணிக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா பிரசிடென்டோட பார்வையில இவங்க ஒரு சிறந்த சட்ட நிபுணரா அவங்க விளங்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஆர்டிகல் 125 நீதிபதிகளோட சம்பளம், அவங்களுக்கான அகவிலைப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து நாடாளுமன்றம் தான் நிர்ணயிப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 126 தற்காலிகமாக இப்ப தலைமை நீதிபதி பொறுப்புல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தற்காலிகமாக அடுத்த தலைமை நீதிபதி அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும் தற்காலிகமாக அப்பாயிண்ட் பண்றது தலைமை நீதிபதியை, அது வந்து ஆர்டிகல் 126. ஆர்டிகல் 127 வந்து தற்காலிக நீதிபதிகளை நியமிக்கிறது. ஸோ நிறைய கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு, அதை வந்து ஃபாஸ்டா ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல உயர்நீதிமன்றத்துல உள்ள நீதிபதிகளோட எண்ணிக்கை பத்தாது, அப்போ ஹெல்ப்புக்காக இன்னொரு நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற டைம்ல தற்காலிக நீதிபதிகள் ஆர்டிகல் 127 படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அமர வைத்தல். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நீதிபதிகள் தேவைப்படுறாங்க, ஒரு சில கேஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்றதுக்கு பெண்டிங்ல இருக்கு, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்காலிகமாக பணிக்கு வந்து அமர வைக்க முடியும் நீதிபதிகளாக சுப்ரீம் கோர்ட்ல. அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 128. நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் மும்மொழி பாடத்திட்டம் எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஜூலை 1. இப்போ வர ஜூலை 1ல இருந்து இப்போ 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து மும்மொழி கற்பிப்பது அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படுது. ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மும்மொழி கட்டாயமாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லா மும்மொழி கற்பிக்கிறது வந்து கட்டாயமாக்கி இருக்காங்க. ஜூலை 1ல இருந்து அது அமலுக்கு வருது. ஸோ மும்மொழி அப்படின்னா 3 லாங்குவேஜ், எனி 2 இந்தியன் லாங்குவேஜ் இருக்கணும், பிளஸ் ஆனது லாங்குவேஜ் 1. ஸோ மொத்தமா 3 மொழிகள் வந்து கற்பிப்பாங்க. ஏற்கனவே வந்து நம்ம 2 லாங்குவேஜ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க இந்தியாவில். இப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மும்மொழி கொள்கை இருக்கணும், 3 மொழிகள் வந்து கற்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுல ஒரு அம்சம் இருக்கும். ஸோ அதை செயல்படுத்துற வகையில தான் இப்போ ஜூலை 1ல இருந்து 9th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மும்மொழி பாடம் கட்டாயமாக்கப்படுது.
ஸோ 10th அதே மாதிரி மும்மொழி கொண்டு வராங்க இல்லையா, அதில் வந்து 3வது மொழியாக சேர்க்கக்கூடிய மொழியிலேருந்து பொது தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, அந்த ஸ்கோரை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொது தேர்வு நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி ரொம்ப சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து இந்த மும்மொழியிலேருந்து அவங்களுக்கு விலக்கு அளிச்சுறாங்க. அவங்க வந்து இந்த 3வது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பு தேவை உள்ள குழந்தைகளுக்கு விலக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து சிபிஎஸ்சி பற்றி பார்த்தோம்னா, சிபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது மத்திய கல்வி இடைநிலை வாரியம். ஸோ இது 1929 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிதி சிப்பர் தான் இதோடைய சேர்மன். அடுத்து ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் இருக்கு. அடுத்து நேஷனல், இந்தியா நெதர்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 17 ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு, அப்புறம் எரிசக்தி, இன்னும் சம்பந்தமான ஒரு 17 ஒப்பந்தங்கள் சைனா இருக்கு இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையே. ஸோ பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், அப்புறம் இன்னும் சில துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த 17 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைனா இருக்கு. நெதர்லாந்துல தி ஹேக்ல வந்து பேச்சுவார்த்தை, இந்த ஒப்பந்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதர்லாந்துக்கு சென்றிருக்காங்க. அப்பதான் இந்த 17 அக்ரிமெண்ட்ங்கிறது சைனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக். இந்தியாவில் செயற்கைக்கோள் தயாரிப்பு மையத்தை எந்த நிறுவனம் அமைக்க உள்ளது? ஆன்சர் ICEOE நிறுவனம். ஸோ இது வந்து பின்லாந்துல உள்ள ஒரு நிறுவனம் தான் இந்த ICEOE அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் வந்து வேளாண்மை சம்பந்தமானது, கண்காணிப்பு சம்பந்தமான, உளவு சம்பந்தமான சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிட்டு வருது. இப்போ இந்த ICEOE அப்படிங்கிற நிறுவனமானது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய செயற்கைக்கோள் தயாரிப்பு மையத்தை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கண்காணிப்பு சேவைகள் கொடுக்குறாங்க, உளவு சம்பந்தமான சேவைகளை வந்து இந்த நிறுவனமானது வழங்குது. பின்லாந்து தலைமையிடமாக கொண்டுதான் இந்த நிறுவனமானது செயல்படுது. ஸோ இது வந்து அதிநவீன, உலகிலே அதிநவீன செயற்கை துளை ரேடார் செயற்கைக்கோள்கள் தொகுப்பை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா ICEOE அப்படிங்கிற நிறுவனமானது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக். சர்வதேச சுகாதார நெருக்கடியாக WHO எந்த நோயை அறிவித்துள்ளது? ஆன்சர் எபோலா. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டா எபோலா தொற்று வந்து காங்கோ குடியரசுல பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 60+ வந்து இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த எபோலா தொற்று வந்து இப்போ பரவிட்டு வர்றதுனால, ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிட்டு வர்றதுனால அங்கே வந்து ஒரு சுகாதார நெருக்கடியாக இந்த நோயை வந்து உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்கு. ஸோ எபோலா தொற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த எபோலா தொற்று வந்து பண்டிபக்யா, இந்த எபோலா தொற்றுடைய ஒரு வேரியன்ட் தான் பண்டிபக்யோ. அந்த வேரியன்ட் தான் இப்போ பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரோனால நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியன்ட் பார்க்குறோம், ஒமேக்ரான் சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் பார்க்குறோம் இல்லையா கரோனாலே. அந்த மாதிரி எபோலால பண்டிபக்யோ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு. அந்த வேரியன்ட் தான் இப்போ பரவிட்டு இருக்கு ஆப்பிரிக்க நாடுகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்தோ சிகிச்சையோ இதுக்கு கிடையாது. இந்த இதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ மருந்தோ கிடையாது. இப்போ இதை வந்து சுகாதார நெருக்கடியா, சர்வதேச சுகாதார நெருக்கடியா WHO அறிவிச்சிருக்காங்க. பண்டிபக்யோ அப்படிங்கிற வைரஸ் வந்து அந்த வேரியன்ட் வந்து எங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா, உகாண்டால இருக்கக்கூடிய பண்டிபக்யோ அப்படிங்கிற மாவட்டத்துல 2007 to 2008 அந்த இயர்ல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க உகாண்டால. இப்போ இது ஆப்பிரிக்க நாடுகள்ல பரவிட்டு வர்றதுனால இது வந்து சர்வதேச சுகாதார நெருக்கடியா WHO அறிவிச்சிருக்கு. அடுத்த உலக சுகாதார அமைப்பு பற்றி பார்த்தோம்னா, டெட்ரோஸ் அதானம் கேப்ரேசஸ் தான் இதோடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்காங்க. இது 1948 ஏப்ரல் 7 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுவிட்சர்லாந்துல ஜெனீவால தான் இதோடைய தலைமையகம், ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி வழங்கப்பட்டன? ஆன்சர் நெதர்லாந்து கூட தான் இப்போ ஒரு 17 அக்ரிமெண்ட் அப்படிங்கிற சைன் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த நெதர்லாந்துகிட்ட இருந்து தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் 21 செப்பேடுகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள், 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த செப்பேடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஷீட், அதாவது ஒரு தகரத்துல போட்ட மாதிரி இருக்கும், அதுல வந்து எழுதியிருப்பாங்க யாருக்காவது கொடை அழிச்சிருக்காங்களா இல்லை மன்னரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு வளையம் மாதிரி போட்டு சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீல் வந்து ராஜேந்திர சோழனுடைய முத்திரை இருக்கு இந்த சீல்ல அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ கவனிங்க, நெதர்லாந்துல லைடன் அப்படிங்கிற பல்கலைக்கழகம், லைடன் யூனிவர்சிட்டியில இது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள். இப்போ தீஹேக் நகர்ல பிரைம் மினிஸ்டர் மோடி முன்னிலையில இந்தியா கிட்ட இதை திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க. இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது எப்படி முதல்ல நெதர்லாந்துக்கு போணுச்சு அப்படின்னு பார்த்தா 1700ல அந்த இயர், அந்த காலகட்டத்துல நாகப்பட்டினத்துக்கு புளோரண்டியஸ் கேம்பர் அப்படிங்கிறவர் ஒரு கிறிஸ்துவ பயணியா இங்க வந்திருப்பாரு. அவர் தான் இந்த 21 செப்பேடுகளை எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த செப்பேடுகள்ல தமிழ், சமஸ்கிருதம் இந்த மொழிகள்ல வந்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமா எவ்வளோ எடை கொண்டதா இருக்குன்னா 30 கிலோ எடை கொண்டவையாக இந்த 21 செப்பேடுகள் இருக்கு. இதுல ஒரு செப்பு வளையத்தை போட்டு தானே அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. ஸோ அந்த செப்பு வளையத்துல ராஜேந்திர சோழனுடைய முத்திரையானது பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்து மத மன்னர் தான் ராஜராஜ சோழன். அவர் வந்து புத்த மடாலயங்களுக்கு நிதி கொடுத்திருக்காரு. ஸோ அறக்கொடைகளை கொடுத்திருக்காரு. ஸோ அதை பத்தியும் இந்த செப்பேடுகள்ல விவரங்கள் இடம்பெற்றிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் சில இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த பயணத்தில். அதில் என்னன்னா புத்தாக்கு நிறுவனங்கள்ல $1 பில்லியன் மதிப்பு கொண்ட நிறுவனத்தை தான் யூனிகான் சொல்லுவோம். ஸோ 125 யூனிகான் வந்து இந்தியாவில் இருக்கு. புத்தாக்கு நிறுவனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சதுல 3வது நாடாக நம்ம இந்தியா இருக்கு அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நேஷனல் ஹஜ் யாத்திரை எந்த மதத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் இஸ்லாம். ஸோ இஸ்லாமிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புனித யாத்திரையாக ஹஜ் பயணம் வந்து மேற்கொள்வாங்க. சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் யாத்திரை அப்படிங்கிறது போவாங்க. ஸோ இது 40 to 45 days வந்து அங்கேயே தங்கி இருந்து மேற்கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடிய தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எங்களுக்கு இந்த ஷார்ட் டூரேஷன்ல இருந்தால் பெட்டரா இருக்கும், தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணணும் இல்லையா, அங்கே பயணத்திலே 45 days அங்கே ஸ்பெண்ட் பண்றதுனால ஒர்க் பண்ண முடியலைங்கிறதுனால இந்த ஷார்ட் டியூரேஷன்ல வேணும் இந்த மாதிரி யாத்திரை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குறுகிய கால ஹஜ் யாத்திரை பயண திட்டத்தை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவில் இந்த மக்காவுக்கு வந்து செல்வாங்க. அதுதான் இந்த ஹஜ் புனித யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இஸ்லாம் மக்கள் வந்து செல்வாங்க. இப்போ 45 days இருக்கனால அது ரொம்ப கன்வீனியண்டா இல்லை, அதை கம்மி பண்ணி தரணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து 20 days மட்டும் குறுகிய கால ஹஜ் யாத்திரை திட்டமானது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்திய ஹஜ் கமிட்டி, சவுதி அரேபியாவில் தங்குறதுக்காக, அங்கே பயணம் மேற்கொள்றதுக்காக. ஸோ 10,000 யாத்ரீகர்கள் வந்து இதன் மூலமா பயணம் மேற்கொள்ள போறாங்க இந்த திட்டத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 17 ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, சிக்கிம் மாநிலம் உருவான தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் May 16. சிக்கிம் வந்து நம்ம இந்தியாவுடைய 22வது மாநிலம். ஸோ இது வந்து 1975 May 16 தான் இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டா வந்து இணைச்சிருப்பாங்க. ஸோ 36வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1975 36வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலமா சிக்கிமை வந்து நம்ம இந்தியாவில் ஒரு புதிய ஸ்டேட்டா வந்து இணைச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மன்னராட்சியானது சிக்கிம்ல இருந்துச்சு. ஸோ மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்து 22வது மாநிலமா இதை சேர்த்திருப்பாங்க. இந்த வருஷம் May 16 சிக்கிமுடைய 51வது ஆண்டு தினமானது நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ சிக்கிமுடைய முதலமைச்சர் யாருன்னா பிரேம் சிங், அப்புறம் ஆளுநர் ஓம் பிரகாஷ் மாத்தூர், தலைநகரம் வந்து காங்டாக். ஸோ இதுதான் வந்து இங்கேயே கொடுத்துருக்கு. 51வது மாநிலமா சிக்கிம் வந்து சேர்த்திருப்போம். 51st ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்றோம் இப்போ. அடுத்த இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட், உலகின் மிகவும் பொருளாதார நிலைத்தன்மை வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 47வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. பொருளாதார நிலைத்தன்மை கொண்ட நாடுகள் வரிசையில இந்தியா வந்து 47வது இடம். ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து டென்மார்க் இருக்கு. தேர்ட் வந்து ஸ்வீடன் நாடு இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவுடைய பொருளாதார மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து $4.15 trillion இருக்கு அப்படின்னு சொல்லியும், மக்கள் தொகை வந்து 1.4 பில்லியனா இருக்கு, 47 பில்லியனா இருக்கு அப்படின்னு சொல்லியும் யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் 2026 47th பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பொருளாதார நிலைத்தன்மை கொண்ட நாடுகள் வரிசையில. அடுத்த ஷார்ட் நியூஸ். ஸோ தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில வேலவன் செந்தில்குமார், ஜோஸ்னா சின்னப்பா இவங்க 2 பேருமே அவங்கவுங்க தனி பிரிவுகளில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்வதேச சந்தையில தங்கம் விலை வந்து அதிகமா இருக்கிற டைம்லையும் இந்தியாவில் ஏப்ரல்ல இறக்குமதியானது
81.69% வளர்ச்சி கண்டிருக்கு. தட் மீன்ஸ் நம்ம வந்து அதிகமாக இறக்குமதி செஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள், இறக்குமதி வரிகள் குறிப்பு இந்தியாவில் நிகர அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசிய வளர்ச்சி வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்குடைய தலைமை பொருளாதார நிபுணர் தெரிவிச்சிருக்காங்க. 17 and 18 மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ 25th மேல வந்து குரூப் 1 ஹிஸ்டரி பேட்ச், பாலிட்டி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எக்கனாமிக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை பத்தி டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஸ்வீடன். 3வது மற்றும் 4வது குழந்தை பெற்றால் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். கேரளத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் VT சதீஷன் வந்து பொறுப்பேற்றிருக்கார். இப்போ தமிழ்நாடு அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் செங்கோட்டையன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு நியமிப்பார். இது பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 2. CBSE பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் மும்மொழி பாடத்திட்டம் எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஜூலை 1 இது அமலுக்கு வருது. இந்தியா நெதர்லாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக செயற்கைக்கோள் தயாரிப்பு மையத்தை எந்த நிறுவனம் அமைக்க உள்ளது? ஆன்சர் ICEOE நிறுவனம். சர்வதேச சுகாதார நெருக்கடியாக WHO எந்த நோயை அறிவித்துள்ளது? ஆன்சர் எபோலா. மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது? ஆன்சர் நெதர்லாந்து. ஹஜ் யாத்திரை எந்த மதத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் இஸ்லாம். சிக்கிம் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 16. உலகின் மிகவும் பொருளாதார நிலைத்தன்மை வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 47வது இடம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.